நிறைய பேர் நிஜ லைஃப்லயே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்ல எனக்கு இதாங்க நான் வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்கன்னு இருப்பாங்களே, அது தப்பே இல்லை. ராக்கெட்ரி வந்துச்சுன்னு பயந்தேன். ஜிடி நாயுடு தான் நான் முதல்ல எழுதின கதை. உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி பல வாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராப்பர் ரொமான்டிக் சப்ஜெக்ட், ஓஹோ அண்ட் தென் பேபி இல்லையா? அதுக்கப்புறம் இது வர்றப்போ இந்த ஐடென்டிட்டி ப்ராப்ளம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஓஹோ அண்ட் தென் பேபி பண்ணிட்டு இப்போ நம்ம ஜிடி நாயுடு பண்ணலான்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வந்து ஆங்லிங். அவர் வந்து ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் எடுக்கவே மாட்டாரு. அதே மாதிரி கிளின்ட் ஈஸ்ட்வுட் எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ். அப்புறம் மார்ட்டின் ஸ்கார்செஸி. அப்புறம் தமிழ்லயும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஈவன் மணி சார் வந்து அஞ்சலி எடுக்கும்போது என்ன குழந்தைங்க படம் எடுக்கிறாருன்ட்டு அந்த மாதிரி. எப்போ நீங்க வெரைட்டி கொடுக்குறீங்களோ அப்போதான் உங்களையே நீங்க ஹாப்பியா வச்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் ஏன் வந்து இதுதான் என்னோட ஜான்ரான்னு போறாங்கன்னு சொன்னா, நிறைய பேர் நிஜ லைஃப்லயே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்ல எனக்கு இதாங்க நான் வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்கன்னு இருப்பாங்களே, அது தப்பே இல்லை. அது அவங்க கேரக்டர். ஏன்னா எனக்கு அருண் மாதேஸ்வரன் நல்லா தெரியும். நான் முதல் படம் இது நடிக்கும் போது, ஆரண்யகாண்டம் நடிக்கும் போது அவர் ஏடியா இருந்தார். அங்கேருந்து பார்த்தா அவரோட ஜேர்னி வந்து அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதே மாதிரி குமார் ராஜா அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. சில பேர் அப்படி போவாங்க. சில பேர் நான் வந்து மேபி அவங்க கூட எப்போ வேணா டைவர்ஸா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கான they will stick to that. எனக்கு என்னோட பிலீஃபே வந்து ஒரு படம் மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு படம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்பதான் ஐ வில் கீப் மை செல்ஃப் ஹாப்பி. கரெக்ட். நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்னன்னா, ஜிடி நாயுடு தான் நான் முதல்ல எழுதின கதை. ஆமா, அது வந்து கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா 2020 அக்டோபர்ல தான் நான் ஃபேமிலியை போய் முதல்ல பார்த்து நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது, ஓஹோ அண்ட் தென் பேபி எடுக்கிற வாய்ப்பு விஷ்ணு விஷால் சார் கொடுத்தாரு. அப்போ நான் மேடி சார் கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் ஹிந்தியில இருக்கு, அதனால நீ போய் பண்ணிட்டு வான்னு he blessed me and sent like so I was lucky. அப்பவே you approached மேடி சார்? ஆமா ஆமா ஆமா. ஓகே. அப்ப ராக்கெட்ரி வரல? ராக்கெட்ரி வந்து வந்துருச்சு அப்போ. ஓகே. சோ அதனால தான் was it because பயோபிக் அப்படி மேப் பண்ணதா இல்ல? இல்ல, அதுல ஆக்சுவலா அப்படியே நான் மேப் பண்ணல. ராக்கெட்ரி வந்துச்சுன்னு பயந்தேன். எங்க பயோபிக் அப்ப இப்ப நான் யோசிக்கிற மாதிரி ஒரு ஜான்ரா மாதிரி இன்னொரு ஜான்ரா பண்ணக்கூடாதுன்னு நான் யோசிக்கிற மாதிரி மேடி சாரும் பயோபிக் பேக் டு பேக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.